ஒரு குட்டி ஸ்டோரி. டேவிட் கோலியத் கதை பற்றி நம்ம சின்ன கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். மார்க்கெட்டில் அது எங்கே ரிலேட் ஆகும்னு பார்க்கலாம். நாமெல்லாம் டேவிட் ரிட்டைல் ட்ரேடர்ஸ், இது எஸ்பெஷலி ஃபார் த ட்ரேடர்ஸ். கோலியத் யாருன்னா எஃப்ஐ இன்ஸ்டிடியூஷன்ஸும் மார்க்கெட் மேக்கர்ஸ் மூவர்ஸ் இவங்கெல்லாம் தான். நம்மலாம் பக்கத்துலேயே நிற்க முடியாது. கோலியத்துக்கு ஜெயிண்ட், நம்மளாம் துரும்பு. பட் கதைப்படி டேவிட் கோலியத்தை வின் பண்ணிடுவோம். அது ரியலாக ப்ராக்டிக்கலாக அப்ளை ஆகுமா அப்படின்னு மார்க்கெட்டில் பார்த்தோம்னா இங்கே நிறைய டேவிட் இருக்கிறோம், நிறைய கோலியத்தும் இருக்காங்க. கதைப்படி அது ஒரு ஸ்டோரி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு டேவிட் ஜெயிச்சிருப்பான், எத்தனை டேவிட் தோத்துருப்பான்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 அரேனாவில் அந்த சண்டை நடக்குதுன்னா, அரேனா தான் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பார்க்க இந்த யூஎஸ் என்டர்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் பாப்கார்ன் இதெல்லாம் கொடுக்குறான்னு ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அதெல்லாம் தான் புரோக்கர்ஸ். அவங்க சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க. யார் ஜெயிச்சாலும் சரி, அந்த 100 அரேனாவுக்கான காசும் அவங்களுக்கு வந்துடும். எத்தனை டேவிட் ஜெயிச்சாருன்னு யாருக்கு தெரியாது. ஆஸ் பர் ரிப்போர்ட் 100க்கு 1 தான். 1, 2, 3 இவ்வளோதான் இருக்குது. அப்போ மீதி எல்லா டேவிட்டும் தோத்தாச்சு. அந்த கோலியத் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த டேவிட் என்னன்னா அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல. மார்க்கெட் இஸ் ப்ரூட்டல் கேம். நான் டேவிட்டாவே இருக்க மாட்டேன், இருக்கவும் மாட்டோம். நாம் தான் அடுத்து கோலியத்தாவே மாறும். ஏன்னா வலியவன் இருந்தால் அங்கே பணம் எடுக்க முடியாது. எவன் புதுசாக வராங்களோ அவங்க பேக்கெட்ல இருந்தால் நம்ம எடுக்கிறோம். அது நிதர்சனம், அது உண்மை, ஏற்றுக்கணும். அப்போ நாம் அந்த கோலியத்தான் நிவர்றதுக்கு என்னங்கிறத தான் பார்க்கணுமே தவிர, நான் டேவிட் வின் பண்ணிட்டேன்னு நினைக்கக்கூடாது. இட்ஸ் ஒன் பேட்டில் ஒன்லி, நாட் த வார். ஒரு பேட்டில் ஜெயிச்சா மட்டும் போதாது. இங்கே சர்வை பண்ணணும்னா வாரே ஜெயிக்கணும். வாரே ஜெயிக்கணும்னா நம்ம டேவிட்டாகவே இருந்தால் பத்தாது, கோலியத்தான் மாறணும். கோலியத்தான் மாறுறதுக்கு என்னங்கிறது யோசிங்க, பண்ணுங்க.